தொடர்ச்சியாக 3 வெற்றி. பக்கத்து வீட்டு பையன் தோற்றம். யார் இந்த பிரதீப் ரங்கநாதன்? வாங்க பார்க்கலாம். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. சினிமா வரலாற்றில் சாதாரண ஒரு மனிதராக இருந்து இன்று மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்திருக்கும் நடிகர் பிரதீப் ரங்கநாதனின் வாழ்க்கை ஒரு பார்வை. பிரதீப் ரங்கநாதன் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர். பொறியியல் படித்துவிட்டு சினிமா மீதுள்ள ஆர்வம் காரணமாக திரைப்படம் இயக்குவதில் கவனம் செலுத்த தொடங்கினார். இவருடைய சீனியர் தான் இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்து. தற்போது இவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றிய டிராகன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளது. இந்த படத்தில் வருவது போல பள்ளியில் படிப்பில் கெட்டிக்காரராக இருந்திருக்கிறார் பிரதீப். இவர் 12ஆம் வகுப்பில் 1200க்கு 1163 மதிப்பெண் பெற்று சென்னையில் உள்ள பிரபல தனியார் கல்லூரியில் பொறியியல் படித்துள்ளார். இந்த நிலையில் இவர் படிக்கும் கல்லூரியில் அடிக்கடி சினிமா ஷூட்டிங் நடக்குமாம். அதனால் பிரதீப்பிற்கு படிப்பில் இருந்த ஆர்வம் போய் சினிமா மீது ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கிறது. இதனால் கல்லூரியில் படிக்கும்போதே குறும்படங்கள் எடுத்து வந்தார். இதன் பின்னர் தன் குடும்பத்திடம் வேலைக்கு போவதாக போய் சொல்லி தன் முழு நேரத்தையும் திரைப்படம் இயக்கத்தான் செலவழித்துள்ளார். இதன் பின்னர் இந்த திரைப்படத்தை பார்த்த மக்கள் ஒரு கட்டத்தில் பிரதீப் இயக்கிய குறும்படம் ஒன்றை பார்த்த பலரும் அதில் ஹீரோவாக நடித்தவரை பாராட்டியிருக்கிறார்கள். ஆனால் அப்படத்தை இயக்கிய தனக்கு பாராட்டு கிடைக்கவில்லை என அவர் பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். இதன் பின்னர் பெயரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஹீரோவாக களமிறங்கினார். முதலில் இயக்குனராக தன் திறமையை நிரூபிக்க கோமாளி படத்தை இயக்கினார். பின்னர் லவ் டுடே என்ற படத்தை இயக்கி அதில் ஹீரோவாக நடித்திருந்தார். அப்படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்திருந்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு திரைக்கு வந்த லவ் டுடே திரைப்படம் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்ததால் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் வேட்டையாடியது. வெறும் 15 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இப்படம் சுமார் 100 கோடிக்கு மேல் வசூலை அள்ளி மாஸ் காட்டியது. இதன் பின்னர் அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஜோடியாக கயோடு லோகர் மற்றும் அனுபமா பரமேஸ்வரன் சேர்ந்து நடித்த டிராகன் திரைப்படம் திரைக்கு வந்தது. ரிலீஸான 10 நாட்களில் 100 கோடி வசூலை கடந்து சாதனை படைத்துள்ளது. இதன் மூலம் இந்திய சினிமா வரலாற்றில் எந்த ஒரு நடிகரும் படைத்திராத சாதனையை படைத்துள்ளார் பிரதீப் என்றே சொல்ல வேண்டும். ஒருவர் ஒரு சினிமா துறைக்குள் வருவதற்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வருகின்றார். ஆனால் பிரதீப் தன் உழைப்பாலும் புத்திசாலித்தனத்தாலும் இந்த நிலை அடைந்தது போல வேறு எந்த கதாநாயகர்களும் இல்லை. அவர் இதுவரை நடித்த 2 படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸில் 100 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது. தன் உழைப்பிற்கு சன்மானமாக தற்போது பல ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்துள்ளார் பிரதீப். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.